Hi, welcome to Microbiological Concepts. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படினா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, மேடம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கு இந்த சப்ஜெக்ட் போடுங்க, அப்புறம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜியில் இந்த பேப்பர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் ஒமானில் இருக்கக்கூடிய மஸ்கட்லேருந்து தான் நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு இந்தியன் செமஸ்டர் வைஸ் சிலபஸ் எனக்கு தெரியாது. அதே நேரம் நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அப்போது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் சிலபஸ் மாறுபடும். அதனால் உங்களுக்கு பர்டிகுலராக என்ன டாபிக் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். சரியா? நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் ஒன்று விடாமல் நான் டெய்லி படிச்சிருவேன். ஸோ நீங்கள் என்ன டாபிக் கேட்டால் கூட நான் அதை நோட் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். நமக்கு இப்போ சில நேரம் கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, நீங்கள் இந்த வீடியோஸ் இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் இன்னையிலேருந்து நான் போடக்கூடிய இந்த டாபிக்ஸுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மைக்ரோபயாலஜிக்கல் இன்சைட்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவும் நம்மளோட சேனல் தான். நீங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள் இங்கிலீஷில் தான் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது நான் பேசக்கூடிய தமிழ் ஸ்லாங் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த இங்கிலீஷ் வீடியோஸை உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நீங்கள் இந்த மைக்ரோபயாலஜிக்கல் இன்சைட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம மைக்ரோபியல் ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன், அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பிளாஸ்மா மெம்பரேன்னா என்ன, ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னா என்ன? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்திங்கன்னா ஒரு தின் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும், ரொம்ப திக்காலாம் இருக்காது, தின்னாக தான் இருக்கும். இது செல் வாலுக்கு உள்பக்கமாட்டு இருக்கும். சரியா? இது சைட்டோபிளாசம், சைட்டோபிளாஸ்மிக் கான்ஸ்டியூன்ஸ் எல்லாத்தையும் சுற்றி ஒரு கவரிங்காக இருந்து செயல்படும். நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எல்லா லிவிங் செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைன்லையும் பார்க்கலாம். எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோகாரியாட்ஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைன்னு பார்த்துட்டோன்னா அதோட திக்னஸ் 75 நானோமீட்டர் அளவுக்கு தான் திக்னஸாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 20-30% ஃபாஸ்போலிபிட்ஸ் இருக்கும், 60-70% ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதே நேரம் யூகாரியாட்டிக் பிளாஸ்மா மெம்பரைன் எடுத்துட்டோன்னா இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இதுக்கு கூட கார்போஹைட்ரேட்ஸும் ஸ்டீரால்ஸும் இருக்கும். ஸ்டீரால்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால் மாதிரி ஸ்டீரால்ஸ் இந்த யூகாரியாட்டிக் பிளாஸ்மா மெம்பரைனில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணுறோன்னு வைங்களேன், ப்ரோகாரியாட்டிக் பிளாஸ்மா மெம்பரைனையும் யூகாரியாட்டிக் பிளாஸ்மா மெம்பரைனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோகாரியாட்டிக் பிளாஸ்மா மெம்பரைன் அந்த கடினத்தன்மை, அந்த ரிஜிட் நேச்சர் கம்மியாக தான் இருக்கும் நம்ம யூகாரியாட்டிக் மெம்பரைனை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா யூகாரியாட்டிக் மெம்பரைனில் ஸ்டீரால்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது, அது அந்த பிளாஸ்மா மெம்பரைனுக்கு ஒரு கடினத்தன்மையை கொடுக்குது. இங்கே ப்ரோகாரியாட்டிக் மெம்பரைனில் அந்த ஸ்டீரால்ஸ் இருக்காது. ஸோ அந்த கடினத்தன்மையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரோகாரியாட் மைக்ரோ பிளாஸ்மா பற்றி. இந்த மைக்ரோ பிளாஸ்மா பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அப்படி தானே? இதுக்கு செல் வால் கிடையாது. அப்போ செல் வால் இல்லாததுனால பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும், அந்த பிளாஸ்மா மெம்பரைனில் ஸ்டீரால்ஸும் இருக்கும். ஸோ அந்த செல் வால் கொடுக்கக்கூடிய கடினத்தன்மையை இந்த மைக்ரோ பிளாஸ்மாவுக்கு இந்த மெம்பரைன் ஸ்டீரால்ஸே கொடுத்துரும். சரியா? இதுதான் இந்த பிளாஸ்மா மெம்பரைனோட ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு நல்லா தெளிவாக இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் பிளாஸ்மா மெம்பரைன்னா என்ன அப்படின்னு. சரியா? இப்போ நம்ம இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ண, உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண ஒரு மாடல்,
பிளாஸ்மா மெம்பரேனோட மாடல். சரியா? இந்த மாடலை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சிங்கர் அண்ட் நிக்கல்சன்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1972 கண்டுபிடிச்சாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாடல் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா சேம் அந்த லிப்பிட் பைலேயர் இருக்கும், அதில் ப்ரோட்டீன்ஸ் வந்து எம்பட் ஆகி ஒரு மாதிரி பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் பார்க்கும்போது ப்ரோகாரியாட்டிக் பிளாஸ்மா மெம்பரேனும் சரி யூகாரியாட்டிக் மெம்பரேனும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 லேயர் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அந்த லேயர் வந்து டார்க் லேயராக இருக்கும். அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை விட நீங்கள் இது என்லார்ஜ் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். அந்த டார்க் லைன்ஸ் இருக்குது, சென்டரில் வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் வந்து ஃபாஸ்போலிபிட் பைலேயர். இது வந்து பெப்டிடோகிளைகான். இது அவுட்டர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேன் இருக்குனாலே இது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு நமக்கு தெரியும், அப்படி தானே? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு பார்க்கும்போது என்ன புரியும் அப்படின்னா இந்த லிப்பிட் பைலேயர் மாலிகூல்ஸ் வந்து ஒரு ஷீட் மாதிரி 2 லேயராக இருக்கும், எண்டு டு எண்டு. ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி 2 ஷீட் மாலிகூல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாஸ்போலிப்பிடு மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, இது பேரலாக ஒரு ஷீட்டுக்கு பேரலாக இன்னொரு ஷீட் இருக்கும். சரியா? இது ஒரு லேயர், இது ஒரு லேயர் பேரலாக இருக்குது. இப்போ இது ஒரு மாலிகூலை எடுத்து நம்ம ஒரு ஃபாஸ்போலிப்பிட் மாலிகூலை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஒரு போலார் ஹெட் இருக்கும், நான் போலார் டெயில்ஸ் இருக்கும். இந்த போலார் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அது எதனால ஆனதுன்னா ஃபாஸ்பேட் குரூப்பும் கிளிசரால் குரூப்னாலேயும் ஆனது. அதே நேரம் இந்த நான் போலார் டெயில்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட் மாலிகூல்ஸ்னால ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் மாலிகூல்ஸை அட்ராக்ட் பண்ணும். இது அப்படி கிடையாது, ஹைட்ரோஃபோபிக். போலார் ஹெட்ஸ் வந்து சாலிபிளாக இருக்கும், நான் போலார் டெயில்ஸ் வந்து இன்சாலிபிள் இன் வாட்டராக இருக்கும். சரியா? வாட்டரில் கரையாது, இது வாட்டரில் கரையும். இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த போலார் ஹெட்ஸ் எல்லாமே வந்து 2 சர்ஃபேஸுக்கு அவுட்டர் சைடில் தான் இருக்கும். இந்த இருக்குது, மேலே இருக்குது, இங்கே உள்பக்கம் இருக்குது. இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் போலார் ஹெட்ஸு. ஆனால் இந்த உள்பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து நான் போலார் டெயில்ஸ். அந்த எம்பட் ஆகி இருக்கக்கூடிய அந்த பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ப்ரோட்டீன்ஸை பற்றி பார்த்தோன்னா அதுக்குமே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது ஒரு சேனல் மாதிரி இருந்து செயல்படும். சேனல் அப்படின்னா என்னது, அதில் ஒரு ஹோல் இருக்கும், ஒரு பாதை. அப்போ இது வழியாக சின்ன சின்ன மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து செல்லுக்கு வெளியே இருந்து உள்ளே போகும், செல்லுக்கு உள்ளே இருந்து வெளியேயும் வரும். ஸோ ஒரு பாதை மாதிரி இருந்து செயல்படுது. அல்லனா சில டைம்ஸ் வந்து ஏதாவது மாலிகூல்ஸுக்கு வந்து ஒரு ரிசப்டார் சைட்ஸை கொடுக்குது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸுக்கு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு பைண்டிங் சைட்டை கூட இது கொடுக்குது, ரிசப்டார்ஸாக இருந்து செயல்படுது. மூணாவதாக பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸாக இருந்தும் செயல்படுது. இப்போ இந்த ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் வந்து இந்த மெம்பரெயினில் எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா அதை பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரிஃபெரல் அப்படின்னாலே நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டியது செல்லுக்கு வெளியே எங்கேயோ போய் ஒட்டிகிட்டு இருக்கு. அது உள்பக்கமாக ஒட்டி இருக்கலாம், இல்லைன்னா வந்து வெளிப்பக்கமாக ஒட்டி இருக்கலாம், செல்லுக்கு உள்ளே ஊடுருவி போகாது. ஸோ இதை தான் வந்து நம்ம பெரிஃபெரல் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இது வந்து இப்படி வெளியே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால சின்ன ஒரு மைல்டாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட என்ன ஆகிரோன்னா இந்த பெரிஃபெரல் ப்ரோட்டீன் ஈஸியாக வந்து இந்த மெம்பரெயின்லேருந்து ரிமூவ் ஆகி போயிடும். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்வஸ் சொல்யூஷன்ஸில் வந்து கரையக்கூடியது. ஆக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னது, எந்த ஒரு காம்பவுண்ட்ஸை வந்து வாட்டரில் கரைச்சி வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம ஆக்வஸ் சொல்யூஷன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு இருக்கு இல்லையா, உப்பு தண்ணி, உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சோன்னா சால்ட் வாட்டர், அதுவுமே ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன். இல்லைன்னா ஆசிட் பேஸ் சொல்யூஷன்ஸு, இது எல்லாமே ஆக்வஸ் சொல்யூஷனோட எக்ஸாம்பிள் தான். இந்த பெரிஃபெரல் ப்ரோட்டீன் வந்து டோட்டல் ப்ரோட்டீனில் 20-30% வந்து பிளாஸ்மா மெம்பரெயினில் இருக்கும். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா சில நேரம் இது என்சைம்ஸாக இருந்து செயல்படும். என்சைம்ஸ்னால் என்னது,
இது வந்து பர்டிகுலர் ரியாக்ஷனை வந்து தூண்டிவிடும். சம்டைம்ஸ் இது வந்து ஸ்கேஃபோல்டாக இருக்கும் சப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு. ஸ்கேஃபோல்டுனா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்ம அந்த கட்டடம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, கட்டடம் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கம்பாக வந்து கட்டி வச்சுருப்பாங்க, அப்படி தானே? எதுக்காக? அந்த கட்டடம் வந்து கட்டும்போது சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டும்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் இதை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி மரத்தினால அங்கங்கே அடிச்சு வச்சுருப்பாங்க. சாரக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே தமிழில்? அது மாதிரி இந்த பிளாஸ்மா மெம்பரைனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து செயல்படும். அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா இது மீடியேட்டராக இருந்து செயல்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரோட்டீன்ஸில் 70-80% இருக்கும். இந்த ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மெம்பரைனுக்கு உள்ள ஊடுருவி இருக்கும். சில நேரம் கம்ப்ளீட்டாக பதிஞ்சிருக்கும், சில நேரம் இப்படி கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு உள்ள ஃபுல்லாக அந்த மெம்பரைனுக்கு உள்ளே இன்சர்ட் ஆகி இருக்கிறதுனால இதை ஈஸியாக நம்ம சின்ன மைல்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இன்கேஸ் இந்த லிப்பிட் பைலேயர் வந்து உடஞ்சி போனாலோ அல்லது ஏதாவது நல்ல டிட்டர்ஜென்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த லிப்பிட் லேயர் வந்து உடஞ்சி போகும். அப்படி உடஞ்சி போனால் மட்டும்தான் இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் வந்து பிளாஸ்மா மெம்பரைன்லேருந்து செப்பரேட் ஆக முடியும். சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே அந்த பிளாஸ்மா மெம்பரைனுக்குள்ளே புதஞ்சிருக்கும், பெனிட்ரேட் ஆகி ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து டிரான்ஸ் மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன்னு பார்த்தோன்னா இது வந்து இதுக்கு ஒரு சேனல் மாதிரி இருந்து செயல்படுது. குட்டி குட்டி துளைகள் வந்து அதில் இருக்கும், அதில் தான் மாலிகுல்ஸ் வந்து உள்ளேயும் வெளியேயும் போகும். இது இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். சில நேரம் பார்த்திங்கன்னா சில கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ் வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் நிறைய ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து போய் ஒட்டிக்கும். இல்லைனா சில லிப்பிட் மாலிகுலில் வந்து போய் ஒட்டி இருக்கும். இப்போ வந்து அந்த கார்போஹைட்ரேட் வந்து ப்ரோட்டீனில் போய் பைண்ட் ஆகி இருந்ததுன்னா அதை வந்து கிளைகோ ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அந்த கார்போஹைட்ரேட் வந்து லிப்பிட் மாலிகுலோடு போய் பைண்ட் ஆச்சுன்னா கிளைகோ லிப்பிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பிளாஸ்மா மெம்பரைனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கும், அந்த செல்லுக்கு ஒரு லியூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்கும். லியூப்ரிகேஷன்னா என்னது? ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு தன்மையை கொடுக்கறது, அதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. அதே நேரம் இந்த ஒரு பாக்டீரியா செல் வந்து இன்னொரு பாக்டீரியா செல்லுக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கிளைகோ ப்ரோட்டீன்ஸும் கிளைகோ லிப்பிட்ஸும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஓவரால் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஸ்ட்ரக்சர். பார்த்திங்களா, இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸு செல்லுக்கு உள்ளே வந்து அப்படியே புதஞ்சு கிடக்கும். இது எல்லாமே வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் தான். இதில் வந்து ஒரு மாதிரி ஒரு ட்விஸ்டட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் இல்லையா, அதை வந்து ஹைட்ரோஃபோபிக் ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா அது உள்ளே தான் இருக்குது, அந்த லிப்பிடோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஹைட்ரோஃபோபிக் நேச்சராக இருக்கும். இது எல்லாமே இன்டெக்ரல் ப்ரோட்டீன். இந்த அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து பெரிஃபரல் ப்ரோட்டீன். இது வந்து ஹோப்பனாய்ட்ஸ். ஹோப்பனாய்ட்ஸும் வந்து ஒரு பாக்டீரியா மெம்பரைன் லிப்பிட்ஸ் மாதிரி தான். இது எல்லா பாக்டீரியாலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இதோட ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டீராலோட ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோப்பனாய்ட்ஸ் வந்து எதில் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெத்தனோட்ராஃபிக் பாக்டீரியாவில், ஹெட்டிரோட்ராஃபிக் பாக்டீரியாவில், அப்புறம் சயனோ பாக்டீரியா, இதில் எல்லாம் நம்ம இந்த ஹோப்பனாய்ட்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு கார்போஹைட்ரேட் வந்து லிப்பிடோட போய் பைண்ட் ஆச்சுன்னா என்ன சொன்னோம்? கிளைகோ லிப்பிடு. அதே நேரம் ஒரு கார்போஹைட்ரேட் மாலிகூல் வந்து ஒரு ப்ரோட்டீனோட போய் பைண்ட் ஆச்சுன்னா அது கிளைகோ ப்ரோட்டீன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபாஸ்ஃபோலிப்பிட் இருக்கு இல்லையா, ஃபாஸ்ஃபோலிப்பிட் மாலிகூல், இந்த ப்ரோட்டீன் மாலிகூல் எல்லாமே வந்து பிளாஸ்மா மெம்பரைனில் ஒரு பிளேஸில் வந்து இருக்கவே இருக்காது, ஸ்டாட்டிக்காக இருக்காது. இது வந்து அந்த பிளாஸ்மா மெம்பரைனுக்குள்ளே அப்படி அங்கே மெதுவாக இங்கேயும் அங்கேயுமா நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி நகருது? சில ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா பிளாஸ்மா மெம்பரைனுக்கு, அதையெல்லாம் கேரி அவுட் பண்ணுறதுக்காக இங்கேயும் அங்கேயுமா நகர்ந்துட்டு இருக்கும். என்னதான் நகர்ந்தாலும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நான் போலார் டெய்ல்ஸ் வந்து ஒன்று ஒட்டி தான் இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பிரேக்கேஜோ ஏதாவது வந்தது அப்படின்னா
இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஃபாஸ்போலிபிட்ஸ் வந்து வாட்டரோட சேர்ந்து ஒரு செல்ஃப் சீலிங் பைலேயரை உருவாக்கும். அதாவது செல்ஃப் சீலிங்னா தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். ஏதாவது ஒரு பிரேக் ஆனால் கூட இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல கிழிஞ்சு போச்சுனாலும் அதை வந்து தானே ரிப்பேர் பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும் அந்த ஃபாஸ்போலிபிட்ஸு. இந்த மெம்ப்ரெயின் நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி விஸ்கஸ் ஃப்ளூயிடு. நம்ம ஆலிவ் ஆயில் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, விஸ்கஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயினும் இருக்குது. அதனால இந்த ஃபாஸ்போலிபிட்ஸு ப்ரோட்டீன்ஸுக்கெல்லாம் ஈஸியாக இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த அதோட ஃபங்க்ஷன்ஸை எல்லாம் கேரி அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இப்படி அது வந்து டைனமிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்லையா. டைனமிக்னா என்னது? சேஞ்சிங். ஸோ இந்த சேஞ்சிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபாஸ்போலிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸு, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. மொசைக்குனாலே உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம தரையில் பார்த்தீங்கன்னா மொசைக்கு தரை எப்படி இருக்கும், அதுக்குள்ளே வந்து அங்கங்கே கலர் பீசஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாப்புல இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் லிக்விட் மாலிகுலும் அந்த ஃபாஸ்போலிபிட்ஸையும் ப்ரோட்டீன்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மொசைக்கு தர எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சரும் நமக்கு பார்க்க இருக்கும். அதனால இந்த மாடலுக்கு வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஃபங்க்ஷன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து செலக்டிவ் பெர்மியபிலிட்டி. செலக்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு பார்த்தாலே என்ன ஆகும், இது வந்து ஒரு செலக்டிவ் பேரியராக இருக்குது. இப்போ மாலிகுல்ஸ் வந்து உள்ளேயும் வெளியும் போகும்போது சில மாலிகுல்ஸை வந்து உள்ளே வந்து அது பாஸ் பண்ண விடுது, சில மாலிகுல்ஸை வெளியவே தடுத்து வச்சிருது. இதுதான் வந்து செலக்டிவ் பெர்மியபிலிட்டி. இது வந்து எப்படி எதையெல்லாம் பேஸ் பண்ணி நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இப்போ லார்ஜ் மாலிகுல்ஸ், அதாவது புரோட்டீன் மாதிரி பெரிய மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயினுக்கு அந்த உள்ளே வந்து பாஸ் ஆகி போக முடியாது, கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸில் தானே அந்த சேனல்ஸ் இருக்குது, போர்ஸ் இருக்குது. அப்போ அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் ப்ரோட்டீன்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த பெருசாக இருக்க ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த குட்டியாக அந்த சேனல்ஸ் வழியாக கடந்து போக முடியாது. ஸோ அங்கேயே வெளியவே தடுத்துரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன மாலிகுல்ஸ், வாட்டர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் சில சுகர் மாலிகுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், போர் சைஸும் சின்னதாக இருக்கிறதுனால அது வழியாக அது ஈஸியாக உள்ளே போயிடும். அதே மாதிரி அயானிக் மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து மெம்ப்ரெயினில் வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், ஏன்னா அது சார்ஜ்டு மாலிகுல்ஸ் இல்லையா. அப்புறம் சில சப்ஸ்டன்ஸ் வந்து லிப்பிடில் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகக்கூடியது, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நான் போலார் ஆர்கானிக் மாலிகுல்ஸ், இது எல்லாமே வந்து ஈஸியாக உள்ள என்டரும் ஆகும், வெளியே எக்ஸிட்டும் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மெம்ப்ரெயினே வந்து ஃபாஸ்போலிபிட்ஸ்னால ஆனது தானே. அதனால லிப்பிடில் கரையக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸும் ஈஸியாக உள்ளேயும் வெளியும் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அந்த செலக்டிவ் பெர்மியபிலிட்டியோட நேச்சர். அடுத்த ஃபங்க்ஷன்னு பார்த்தோன்னா, இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்கும். என்சைம்ஸோட ரோல் என்னது, ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனை வந்து தூண்டி விடும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி, அதாவது ஏடிபி மாலிகுலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது அடுத்த ஃபங்க்ஷன். இதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் வந்து நிறைய மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு சைட்டாக இருக்குது. இங்கே தான் வந்து நிறைய மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து நடக்கும். என்னென்ன, ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், அப்புறம் லிப்பிட் சிந்தசிஸ் நடக்கும், செல் வாலில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டிடியூன்ஸும் இங்கே தான் வந்து சிந்தசைஸ் ஆகும். ஸோ இது வந்து சைட்டாக இருந்து செயல்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் சில ரிசப்டார் மாலிகுல்ஸ் இருக்குது. அதோட வேலை என்ன, அது வந்து அந்த பாக்டீரியா வந்து வெளியே ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டுபிடிச்சி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வந்து உதவியாக செய்யுது. ஸோ அந்த செல்லை வந்து பாதுகாக்கிற ஒரு மெயின் ஃபங்க்ஷனை இது வந்து பண்ணுது. அடுத்த கடைசியான இம்பார்ட்டன்ட் ரோல்னு பார்த்தோன்னா, அந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் வந்து அந்த ஆர்கானிசம் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு, வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது.
இதுவரைக்கும் நம்ம பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர்ஸும் ஃபங்க்ஷனும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? நம்ம இந்த வீடியோவை வந்து நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைக்ரோபயாலஜிக்கல் இன்சைட்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.